தெகன்சி பீக்குக்கு வந்து லெமன் ரைஸ் சாப்பிடுற கோஷ்டி நாங்களா மட்டும்தான் இருப்போம். நாங்க கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ். இவ்ளோ குளிரும்னு எதிர்பார்க்கல. வழக்கமா பேக் பண்ற மாதிரி பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். பயங்கரமா குளிருது. உள்ள வாயில வச்சா ஏதோ ஐஸ் கட்டியை சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். குளிருனா குளிரு. உங்க வீட்டு குளிரா எங்க வீட்டு குளிரா? பயங்கரமான குளிருங்க. அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு ஜாக்கெட் குள்ள கைய வச்சுக்க வேண்டியதுதான். இதுல காமெடி என்னன்னா தயிர் சாதம் வேற பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த குளிர்ல தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா விளங்கிடும். ஆளு விடுங்கடா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு கீழே போறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். இந்த மாதிரி குளிரான இடத்துக்குலாம் போகும்போது ஹீட்டிங் பேட் அண்ட் கிளவுஸ் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். நாங்க அன்னைக்கு இவ்வளவு குளிர் இருக்குன்னு தெரியாம வந்துட்டோம். நாங்க வந்திருக்க பீக் பாத்தீங்கன்னா தெகன்சி. இது மியூனிக்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஜெர்மனில. இந்த மாதிரி இடத்துல நம்ம விசிட் பண்ணும்போது ரோப் காருக்கு மட்டும் தான் பே பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் நீங்க வெப்சைட்ல முன்னாடியே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான ரோப் காரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோப் கார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்மனில எல்லா பீக்லயுமே அவைலபிளா இருக்கும். ஒரு பார்க்க பார்த்து நம்ம வீட்ல இருந்து கொண்டு வந்திருந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க மனசு நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா இங்க கடையில போனா லாட்டே கேப்பிச்சினோன்னு ஆறி போன காஃபியை குடிப்பாங்க. அதுவும் நல்லாவே இருக்காது.